கருட மனை கொண்ட ஃபேண்டாஸ்டிக்கான 3BHK உள்ள ஒரு வரைபடத்தை பார்க்க போகிறோம். வாங்க வரைபடம் ஒரு ஆக்கப்பூர்வமாக பார்ப்போம். வாங்க, பெரிய பிளானுங்க. ஸோ இதில் ஒரு சும்மா 2 வீலர் வச்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு தான் கிழக்கு பகுதியில். அதை விட நிறைய காலி இடம் இருக்குது. ஸோ ஈசான மூலைன்னு சொல்கிறதுல வடகிழக்கு மூலையில் நீங்கள் போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் சம்பும் அமைக்கணும். வாயு மூலையில் செப்டி டேங்கும், கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க். ஸோ குட்டியான ஒரு வெராண்டா யாராச்சும் வந்தால் உட்கார வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. ஸோ இது 19 நாங்கள் கொடுத்துருக்குறோம். எல்லா அளவும் வாசுபடி இருக்குது. தலைவாசல், கிரில் டோரு, தலைவாசல். ஹாலுக்கு உண்டான அமைப்பு பாருங்க. 35.75க்கு 28 அடி 7.5 பெரிய ஹாலு, நல்ல அளவு, சிறந்த அளவு. ஸோ இதற்கு நேராக யூட்டிலிட்டி கொடுத்துருக்கு. கிச்சன் 11க்கு 16. அக்னி மூலையில் கிச்சன் இருக்குங்க. ரொம்ப சிறப்பு. பெண்கள் நலமாக இருப்பாங்க. அடுப்படிக்கு உயரம் அதிகபட்சமாக 31 இன்ச்சுக்கு மேலே வைக்காதீங்க. இது டைனிங் ஹாலில் இருந்து டைனிங்கு, கிச்சனு, யூட்டிலிட்டி, பின்வாசல். கன்னி மூலையில் மாஸ்டர் பெட்ரூம், பீரோ வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. இந்த பெட்ரூமுக்கு ட்ரெஸ்ஸிங் டாய்லெட்டு வாயு மூலையில் இருக்குது. பூஜை ரூமு, மாடிப்படி ஏறி போகிறதுக்கு உண்டான அமைப்பு. வாயு மூலை பெட்ரூமுக்கு வாசல் சரியாக இருக்குது. அதற்கு உண்டான பீரோ வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. இந்த பெட்ரூமுக்கு வாயு மூலை டாய்லெட். அனதர் ஒன் பெட்ரூமுக்கு வாயு மூலை டாய்லெட். ஸோ இதற்கு உண்டான பீரோ வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, கட்டலுக்கு உண்டான ப்ரொவிஷன் எல்லாமே வாஸ்துபடி அமைஞ்சிருக்கு. குட்டி பிளான்ல இருந்து பெரிய பிளான், கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 500 சதுரடியிலிருந்து 5000 சதுரடி, அதிகபட்சமாக இப்போ 10,500 சதுரடி சேலத்தில் இருக்கிற ஒரு அன்பருக்கு நாங்கள் அமைச்சு கொடுத்தோம். லாஸ்ட்டாக ஒருத்தவங்களுக்கு திருப்பூரில் 26,000 சதுரடி கரெக்ஷன் பிளான் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி 32,000 சதுரடி கும்பகோணத்தில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் பிளான் பண்ணி கொடுத்தோம். இது மாதிரி பிளான் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வணக்கம்.